அவருடைய கிளைமேக்ஸ் சும்மா நச்சுன்னு முடிக்கிறது தான் அவருடைய பாடியை. ரொம்ப பிரமாதமாக அழகாக முடிக்கிறது தான். ஆனால் அன்றைக்கு மாதிரி கதையை இன்றைக்கு எடுக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. அன்றைக்கு இருந்த சினிமா சுதந்திரம் இன்றைக்கு நிறைய அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அதனால் அவ்வளோ ஈஸியாலாம் எழுத்தாளர் பட்டுக்கோட்டை பிரபாகரை பற்றி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நாவல் உலகத்தில் பெரிய கொடிகட்டி பறந்தவங்க ராஜேஷ்குமார், நம்ம பட்டுக்கோட்டை பிரபாகர், சுபா. இந்த மாதிரி ஒரு டயத்தில் இந்த 80-90 காலகட்டங்களில் தமிழ் நாவல் உலகத்தில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினாங்க. ஒவ்வொரு கதைகளையுமே ரொம்ப விறுவிறுப்பாக கொண்டு போவாங்க. அது ராஜேஷ்குமார் ஒரு மாதிரி துப்பறியும் நாவலாக இருக்கும். அதே மாதிரி பட்டுக்கோட்டை பிரபாகர் கொஞ்சம் காதல் கலந்த, அவரும் அந்த துப்பறியும் சப்ஜெக்ட் தான் எடுத்திருப்பார். அது கொஞ்சம், ஆனால் எல்லாருமே ஒரு காதல் கலந்து தான் கிரைமாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ஸ்டோரியை தான் இவங்க அந்த நாவலில் ஒரு சஸ்பென்ஸோடு கொண்டு போயிருப்பாங்க. ராஜேஷ்குமாருக்கு அவருடைய கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா விவேக் ரூபலா அப்படின்னு அவர் வச்சுருப்பார். பட்டுக்கோட்டை பிரபாகர் பட்டுக்கோட்டை பிரபாகர் பரத் சுசீலான்னு நினைக்கிறேன். ஆமாம், விவேக் ரூபலா நம்ம ராஜேஷ்குமார், பரத் சுசீலா பட்டுக்கோட்டை பிரபாகர், நரேன் வைஜெயந்தின்னு சொல்லிட்டு அவர் சுபா வச்சுருப்பார் நினைக்கிறேன். அவங்களுடைய கேரக்டர் நமக்கு தான் இருக்கும். சரி, அது ஒரு பக்கம். அப்போ பட்டுக்கோட்டை பிரபாகர் சமீபத்தில் ஒரு காணொலியில் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தார். அதை நிறைய விஷயங்கள் சொல்கிறார். அதாவது திரைப்படத்துறையை பற்றி நிறைய சொல்கிறாரு, எழுத்தாளர் உலகத்தை பற்றி நிறையா சொல்லியிருக்காரு, சினிமா உலகத்தை பற்றியும் சொல்லியிருக்காரு. அதில் நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கும்போது இயக்குனர் பாரதிராஜா சமீபத்தில் மறைந்த பாரதிராஜா பற்றியும், அதாவது பாரதிராஜாவை நேரடியாக குறிப்பிடலை, அவர் கதைகளில் ஒரு கதையை நான் எப்படி கொண்டு போனேன், எப்படி எழுதினேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதாவது அது குறிப்பாக அலைகள் ஓய்வதில்லை படத்தை பற்றி அவர் சொல்லியிருப்பார். அலைகள் ஓய்வதில்லை படம் அந்த படம் ஒரு சூப்பர் ஹிட் படம், ஒரு மிகப்பெரிய நல்ல மிகச்சிறந்த பாடல்கள், ஒரு விறுவிறுப்பான கதை அம்சம், திரைக்கதை, ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான படம் அப்படின்னு இருந்தால் கூட அந்த படத்தோட கிளைமேக்ஸில் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறார். என்ன அப்படின்னா, அதாவது ரொம்ப படிக்கிற வயதிலேயே காதல் வந்துடுது, படிக்கிற வயதிலேயே காதல் பண்ணுறாங்க. அவங்க எல்லாம் ரைட்டு, காதல் வந்துடுது, வீட்டை விட்டு ஊரை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, ஜாதியை விட்டு மதம் விட்டு இப்படிலாம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, எல்லாம் ரைட்டு. ஆனால் வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஸோ இதுக்கு பிறகு என்ன, அவங்களுடைய வாழ்க்கை என்ன? அவங்க இயல்பாக ஒரு டிகிரி கூட முடிக்கலை, இப்போ அவங்க பரீட்சையும் எழுதலை, அவங்க அப்போ லைஃப்பில் எப்படி ஜெயிப்பாங்க அப்படிங்கிற ஒரு தேடல் எனக்கு இந்த ஒரு கேள்வி எனக்குள்ளே இருந்தது. அதனால் அந்த படத்தோட கிளைமேக்ஸில் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு அவர் அந்த பேட்டியில் சொல்லிட்டார். அதாவது நெகட்டிவாக சொல்லலை, எனக்கு நான் இந்த இன்ஸ்பிரேஷனாக வச்சு, ஸோ நான் இதுக்கு அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தேடலை வச்சு நான் ஒரு கதை எழுதினேன் அப்படின்னு பட்டுக்கோட்டை பிரபாகர் சொல்லியிருந்தார். பொதுவாகவே பாரதிராஜா படங்களில் அவர் என்ன ஒன்றும் சொல்லியிருந்தார். அதாவது பாரதிராஜா அந்த வாட் நெக்ஸ்ட்டுன்னு நான் கேட்குற மாதிரி அவர் 2.0 எடுக்கலை. இன்றைக்கி இருக்கிற மாதிரியான 2.0 அப்படிங்கிற மாதிரிலாம் அப்படிலாம் அவர் 2ஆம் பாகம்லாம் எடுக்கலை. அவர் அன்றைக்கி அப்படி ஒருவேளை எடுத்திருந்தா எனக்கு இந்த கேள்வி வந்திருக்காது. அவர் எடுக்கலைங்கன்னா நான் இதுலேருந்து என்ன அப்படிங்கிறத நான் யோசிச்சு நான் ஒரு கதையாக எழுதினேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். பொதுவாகவே பாரதிராஜா படங்களை நம்ம பார்த்தோம்னா அவருடைய படங்கள் கிட்டத்தட்ட அந்த இன்றைக்கு எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க, எல்லாமே பார்ட் 2 அப்படிங்கிற மாதிரி வந்துகிட்டே இருக்குது. எல்லா படங்களும் கிட்டத்தட்ட அப்போ ரொம்ப சூப்பர் ஹிட்டாக ஓடின படங்கள் எல்லாமே பார்ட் 2 அப்படின்னு எடுக்கப்படுது. அது ஓடுதா ஓடலையாங்கிறது 2ஆம் பட்சம். அது பெரும்பாலும் அது வெற்றி படம் ஆகுதாங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். ஆனாலும் பார்ட் 2 இன்றைக்கி அது ஒரு பக்கம் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. பாரதிராஜா படங்களில் இயல்பாகவே அந்த 2ஆம் பாகம் நிச்சயமாக அதை தொடரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய கிளைமேக்ஸ் ஒவ்வொன்றுமே அமைஞ்சிடும். அவருடைய கிளைமேக்ஸ் ஒவ்வொன்றுமே 2ஆம் பாகத்தை நோக்கி தான் போகும். அவர் என்றைக்குமே அவர் பாகம் 2 அப்படின்லாம் அவர் போடுறதே இல்லை. அவர் அவருடைய கிளைமேக்ஸ் சும்மா நச்சுன்னு முடிக்கிறது தான் அவருடைய பாடியை. ரொம்ப பிரமாதமாக அழகாக முடிக்கிறது தான் பாரதிராஜாவோட ஸ்டைலு. உதாரணமாக பார்த்திங்கன்னா நம்ம இதுவே அலைகள் ஓய்வதிலேயே எடுத்துக்கலாம். ஜாதி மதம் தாண்டி அவங்க காதல் பண்ணுறாங்க, காதல் பண்ணுறதோட படம் ஃபீஸ் ஆகுது, அப்படியே முடிச்சிருக்காரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேதம் புதிது ஒரு படம் பார்த்திங்கனாலும் சரி,
அதை இன்றைக்கி பார்த்தாலும் சரி அந்த படத்தையும் நம்ம 2ஆம் பாகம் எடுக்கலாம். ஆனால் அன்றைக்கு மாதிரி வேதம் புதிது கதையை இன்றைக்கி எடுக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. அன்றைக்கு இருந்த சினிமா சுதந்திரம் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கு இல்லை. இன்றைக்கு வந்து நிறைய அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அதனால் வந்து அவ்வளோ ஈஸியாலாம் அன்றைக்கு மாதிரியான ஒரு சினிமாவை இன்றைக்கு எந்த படைப்பாளியும் எந்த இயக்குனரும் எடுத்துட முடியாது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நீங்கள் வேதம் புதிது படம் பாருங்கள், அந்த படத்துக்கான 2ஆம் பாகத்தை நீங்கள் நிச்சயமாக எடுக்க முடியும். அந்த மாதிரி தான் அவர் படத்தை முடிச்சிருப்பார். அதாவது பாலுத்தேவர் வந்து ஒரு ஊருக்கு ஒரு மிகப்பெரிய ஊர் பெரியவராக அவர் பாலுத்தேவரான சத்யராஜ் இருக்கார். அவர் தான் வந்து அவருடைய மகன் வந்து ஒரு பிராமின் பொண்ணை லவ் பண்ணுறாரு. லவ் பண்ணி இடையில அவங்க அப்பா வந்து அதுக்கு சம்மதிக்கலைன்னொன்னே ஒரு விபத்தில் வந்து அருவியில் வந்து இறந்து போயிடுறாங்க. இப்படி கதை ட்ராவல் ஆகுது. இந்த சூழலில் வந்து அவருக்கு வந்து ஒரு பையன் அமலா வந்து தனியாக நிற்கிறாங்க. அவரோட பையன் வேற சின்ன பையனாக நினச்சிருக்கிற அந்த சங்கரன்கிற பையனும் தனியாக நிற்கிறான். இப்போ அந்த பையனை எடுத்து வளர்க்கணும்னு ஆசைப்படுற பாலுத்தேவர் வந்து தன்னுடைய எல்லா விதமான தன்னுடைய சாதி கட்டுப்பாடுகளுக்கு உரிய எல்லா பழக்க வழக்கங்களையும் தூக்கி போட்டுட்டு அந்த பையங்களுக்காக அந்த பிள்ளைங்களுக்காக ஒரு தகப்பனாக வாழணும்னு நினைக்கும் போது ஊர் மக்கள் வந்து ஏதோ ஒரு மூடநம்பிக்கையின் காரணமாக அவருடைய வீட்டையே கொடுத்து வர்றதும், அதை வந்து அவர் கையறு நிலையில் எதுவுமே செய்ய முடியாமல் தடுமாறி அவர் உயிர் துறக்கிறதும் ஒரு மிகப்பெரிய கிளைமேக்ஸாக முடிஞ்சிருக்கும். இறுதியில் சரியாக கூட ஒரு டைலாக் சொல்லுவாங்க, எல்லா பொண்ணுங்களுக்கும் அவர் கையால் தாண்டா தாலி எடுத்து கொடுத்தாரு, கடைசியில் ஏன் தாலியை பறிச்சிட்டீங்களடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் வச்சுருப்பாங்க. இன்றைக்கும் வேதம் புதிதோட அந்த கிளைமேக்ஸை பார்த்துட்டு இதற்கு அடுத்தது என்ன அப்படிங்கிற மாதிரி கேள்வி வந்து நமக்குள்ளே இயல்பாகவே எழும். அந்த மாதிரி ஒவ்வொரு படத்துக்குமான பாரதிராஜாவுடைய படத்துக்கான ஒவ்வொரு படத்துக்குமான கிளைமேக்ஸுமே ஒரு அபரிமிதமான ஒரு நச்சுன்னு ஒரு நல்ல கிளைமேக்ஸாக இருக்கும். பட் ஆனால் இதை வந்து தொடர்ச்சி நமக்கு இருக்காதா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தை தர்ற மாதிரி தான் பாரதிராஜா அவர்கள் தன்னுடைய படைப்புகளை முடிச்சிருப்பாரு. அதே மாதிரி கடலோர கவிதைகள், இப்படி எல்லா படங்களையுமே நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அவருடைய எல்லா படங்களும் 2.0 அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக நிச்சயமாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் அவருடைய படங்கள் அமைஞ்சிருக்கும்.